கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இக்கால வேளையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்தருளினார். இதோ கடந்த நாட்களிலே எத்தனையோ ஆத்துமாக்கள் பலவிதமான தீங்குக்கும் வேதனைக்கும் துக்கத்துக்கும் மரணத்துக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள். ஆனால் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். அவர்களோடு கூட இருப்பார். அவர் பிள்ளைகளை அவர் தாங்கிக் கொள்வார். துன்ப துக்கம் அவர்களுக்கு நேரிட்டாலும் கூட அது நீடிய காலமாயிராதபடி கொஞ்ச காலம் மாத்திரமே அந்த துக்கம் அவர்களை ஆட்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இதோ வேத பகுதியை வாசித்து தியானிப்போம். சங்கீதம் 37 அதிகாரம் 4வது வசனத்திலே, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய இருதயத்திலே பலவிதமான காரியங்களை குறித்து கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுவிக்க நீர் இறங்க மாட்டீரா? வியாதியிலிருந்து, குடும்பத்தின் தொல்லையின் கஷ்டத்திலிருந்து, குடும்பத்திலே போராட்டம், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷத்தை காண்பது அரிதாக இருக்கிறது என்றெல்லாம் அவரிடத்திலே நாம் புலம்பி கேட்கிறோம். அவரும் நம்மளை பார்த்து கவனித்து நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வீணாய் உட்கார்ந்து அழுகிறதை காட்டிலும் கர்த்தர் பாதத்திலே அமர்ந்து அழுது, ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளும், என் இருதயத்தின் வேண்டுதலுக்கு நீர் பதில் கொடுப்பேன் என்று சொன்னவர் தாமதியாதியும். ஆண்டவரே, நீர் தாமதித்தால் இந்த துக்கத்தை, இந்த கஷ்டத்தை, இந்த வேதனையை என்னாலே தாங்க முடியலப்பா, என்னாலே சகித்து கொள்ள முடியல. ஆண்டவரே, நீரே மனம் இறங்கி என் இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்து என்னை ஆசீர்வதியும் என்று அவரிடத்திலே நீ முழங்கால் படியிட்டு அவரிடத்திலே விண்ணப்பம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் மகிமையினாலும் வல்லமையினாலும் நிரப்பி காத்து ரட்சித்து கொள்வார். தெய்வீக சமாதானம், ஆசீர்வாதம், தயவு உங்களோடு கூட நிலைத்திருக்க அவர் கிருபை பாராட்டுவார். கிருபையினாலும் வல்லமையினாலும் நிரப்பி உங்களை சந்தோஷப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக நாம் வாழ்ந்து வர கர்த்தருடைய தயவு என்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருந்து பாதுகாத்து ரட்சிப்பதாக. ஆமேன்.